இப்போ நம்ம சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து சம் வந்து எ ஸ்குவிரல் வாண்ட்ஸ் டு ஈட் த கிரெயின்ஸ் குயிக்லி. ஸ்குவிரல்னால் வந்து அணில்னு அர்த்தம். அணில் வந்து அதோட கிரெயின்ஸ், அதோட நெல்லை வந்து சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்குது. ஹெல்ப் த ஸ்குவிரல் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் வே. அந்த ஸ்குவிரலுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா டு ரீச் த கிரெயின்ஸ், அதோட கிரெயின்ஸ் அந்த சாப்பாடு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்கேல் வச்சு பண்ண சொல்கிறாங்க. யூஸ் யூர் ஸ்கேல் டு மெஷர் த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போய் அப்புறம் சிக்கு போய் டிக்கு போய் இக்கு போகிற ஒரு ரூட் இருக்குது. இது நம்பர் 1 ரூட். நம்பர் 2 வந்து ஏலேருந்து ஜி போய் ஜிலேருந்து எஃப் போய் எஃப்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இக்கு போகுது. இது ரூட் நம்பர் 2, ரெண்டாவது ரூட்டு அதுக்கு இருக்குது. மூணாவது ஏலேருந்து ஹெச்சுக்கு போகணும், ஹெச்லேருந்து ஐக்கு போகணும், ஐலேருந்து ஜே போகணும், ஜேலேருந்து இ போகணும். இது மூணாவது ரூட்டு. ஸோ ஸ்குவிரல் வந்து இங்கே இருக்குது அண்ட் அதோட கிரெயின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எந்த ரூட்டில் போனால் அது சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும், இப்போ ரூட் நம்பர் 1ன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி 3 ரூட்டையுமே ஆட் பண்ணி எந்த ரூட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த ரூட்டில் அது போய் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட இந்த புக்கில் இருக்கிற டயக்ராம். இது வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கேல் வச்சு இப்படி நம்மளை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றத்தையும் மெஷர் பண்ணி வர ஆன்சர்ஸை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணும்போது எப்படி பார்க்கணுன்னா, இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஸ்கேலோட இந்த இடத்துல இருக்கணும், கரெக்டாக இந்த 0ல் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ, இப்போ 1னா 1, 2னா 2, இல்லை அதுக்கு நடுவில் இப்படி 1 பாயிண்ட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா 1.5 அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 தள்ளி வந்துச்சுன்னா 1.7, 8, 9, 10 அந்த மாதிரி மெஷர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி நான் மெஷர்மெண்ட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 1.7, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 1.7, இதிலேருந்து இது வரைக்கும் 2.2, இதுலேருந்து இது வரைக்கும் 2 அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் 1.7. அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் 2.2, இதுலேருந்து இது வரைக்கும் 1.5, இதிலேருந்து இது வரைக்கும் 1.5, இதுலேருந்து இது வரைக்கும் 2.3. மறுபடியும் இதிலேருந்து இது வரைக்கும் 2.5, இதிலேருந்து இது வரைக்கும் 2 அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் 0.7 அண்ட் இதிலேருந்து இது வரைக்கும் 2.7. அந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரூட் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரூட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஏலேருந்து பி, அதோட மெஷர்மெண்ட் என்னது, ஏலேருந்து பிக்கு வந்து 1.7 போட்டிருக்கோம். அடுத்து பியிலேருந்து சி, பியிலேருந்து சி வந்து 2.2, அதை இங்கே நான் 2.2ன்னு போட்டிருக்கேன். அடுத்து சியிலேருந்து டி, அது ஒரு 2 சென்டிமீட்டர், அதனால் இந்த சியிலேருந்து டியை வந்து 2 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். டியிலேருந்து இ, இங்கே வந்து 1.7 இருக்குது, இங்கே 1.7 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7.6 சென்டிமீட்டர் வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்கிறனால சில பிள்ளைங்களுக்கு ஆட் பண்ண தெரியாது, நான் அதை போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1.7 வந்து 1.7 இப்படி போட்டுக்கணும். அடுத்து 2.2 வந்து 2.2 இப்படி போட்டுக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நேராக வரணும். அடுத்து இது ஜஸ்ட் வெறும் 2ன்றது ஒரு ஹோல் நம்பர், அது பக்கத்தில் பாயிண்ட் எதுவுமே இல்லை. இதை வந்து இந்த சைடு போட்டுக்கணும். பாயிண்ட் வச்சு எதுவுமே இல்லாதனால பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கணும். இது 1.7, ஸோ 1.7 இப்படி போட்டுக்கணும். இப்போ ஆட் பண்ணும்போது 7 + 2 9, 9 + 7 16 வருது. ஸோ இந்த பக்கம் 6 போட்டு மேலே ஒரு 1 போட்டுக்கணும். 1 + 1 2, அந்த 2 + 2 4, 4 + 2 6, 6 + 1 7. ஸோ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டு நடுவில் அப்படியே போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 7.6 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 7.6. செகண்டு இந்த ரூட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏலேருந்து ஜி வரைக்கும் வர்றது 2.2 வருது, அதை இங்கே போட்டிருக்கேன். ஜியிலேருந்து எஃப் வரைக்கும் வர்றது 1.5 வருது, அதை இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 வருது, இங்கே மெஷர்மெண்ட் அவங்க கொடுக்கல, ஸோ ஜஸ்ட் ஒரு 1.5 வருது, அதையும் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இ வரைக்கும் வர்றது வந்து இங்கேருந்து கூட வச்சுக்கலாம். எஃப்லேருந்து இ வரைக்கும் வர்றது 1.51 வருது, அப்புறம் 2.3 வருது. ஸோ ஜென்ரலாக எஃப்லேருந்து இ அப்படின்னு போட்டு ஜென்ரலாக போட்டுட்டு இந்த 1.5 போட்டு ப்ளஸ் 2.3 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த 4த்தையும் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் 2.2 போட்டேன். 1.5 1.5
1.5 1.5 2.3 2.3 இதை ஆட் பண்ணும்போது 2 plus 5 7 7 plus 5 12 12 plus 3 15 5 போட்டு மேலே ஒரு 1 வரும். ஸோ 2 plus 1 3 3 plus 1 4 4 plus 1 5 5 plus 2 7 இந்த பாயிண்ட் அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் இந்த 7.5 வருது. ஸோ இந்த ரெண்டாவது டிஸ்டன்ஸ் வந்து 7.5. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த அணில் போய் அதோட கிரெயின்ஸை சாப்பிட்றதுக்கு 7.5 ஈஸியாக இருக்குது. பட் நம்மளுக்கு இன்னும் ஒரு ரூட் இருக்குது, இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏலேருந்து ஹெச் வரைக்கும் 2.5 வருது. ஹெச்லேருந்து ஐ வந்து 2, ஐலேருந்து ஜே வரைக்கும் 0.7 இருக்குது, ஜேலேருந்து இ வரைக்கும் 2.7 இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை நான் பின்னாடி அப்படியே போட்டிருக்கேன். ஸோ பின்னாடி போட்டதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ 2.5 மேலே போட்டேன். அடுத்து 2ன்றது ஒரு ஹோல் நம்பர், நான் சொன்ன மாதிரி 2.0 இப்படி போடணும். அப்புறம் 0.7 இப்படி இருக்குது, 2.7 இப்படி இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5 + 0 5, அந்த 5 + 7 12, 12 + 7 வந்து 19, 9 போட்டு கேரி 1 இங்கே போடணும். இப்போ 2 + 1 3, 3 + 2 5, 5 + 0 5, and again அந்த 5 + 2 வந்து 7. ஸோ 7.9 வரதுனால இங்கே 7.9 போட்டோம். ஸோ இப்போ இந்த 2 இதுலேயுமே வந்து இந்த 7.5 தான் வந்து இருக்கிறதுலே வந்து சின்னதாக இருக்குது. அதாவது எந்த ரூட்டு, ஏஜி ஜிஎஃப் எஃப்இ, அதாவது இந்த சென்டர் ரூட்டு தான் வந்து அது போய் கிரெயின் சாப்பிட்றதுக்கு ஈஸியான ரூட் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, the shortest way to reach the grains is the way from A, அதாவது ஃப்ரம் ஏன்னா ஏலேருந்து போகிறது தான் நல்ல ரூட்டு, ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எது மூலியமாக எந்தெந்த பாயிண்டெல்லாம் தாண்டி போகணுன்னா த்ரூ ஜி எஃப் அண்ட் ரீச் இ, அதாவது ஜியும் எஃப்ஐயும் தாண்டி போய் ரீச் ஈனா ஈயை போய் அது ரீச் ஆகுது. ஸோ இந்த வழி தான் அதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த 6th சம் முடியுது. அடுத்து 7th சம். ஸோ 7th சம் வந்து a room has a door whose measures are 1 meter wide and 2 meter 50 centimeter height. அதாவது ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரூமோட கதவு வந்து அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஜஸ்ட்டு பென்சிலில் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது 1 மீட்டர் வைடுனா அகலம், மேலே இருக்கு இல்லையா அந்த அந்த பிரெத்து. ஸோ அது வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்னா அந்த டோரை நிற்க வைக்கும் போது அதோட ஹைட்டு இது, அதோட ஹைட் வந்து 2 மீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் டோருன்றனால நான் டோருன்னு போட்டேன். இது அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட டயக்ராம். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக வரைஞ்சிருக்கேன். எதுவுமே வந்து நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்த்தா தான் செம்ம ஈஸியாக மூவ் ஆகும். அடுத்தது, கேன் வி டேக் அ பெட் ஆஃப் 2 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் லென்த். ஸோ மறுபடியும் பக்கத்தில் ஒரு பெட்டை எடுத்திருக்காங்க. பெட்டோட லென்த்துனா அந்த ஹைட்டு. ஸோ இந்த ஹைட் வந்து 2 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் விட்த், வைடுனா விட்த்து, அதாவது பிரெத்து, அகலம் வந்து 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 90 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டோட க்ளூ என்னன்னா, இந்த ஹைட்டு அண்ட் லென்த்து ரெண்டுமே வந்து இந்த ஹைட்டை தான் குறிக்கும், ரெண்டு சைடுமே. ஸோ இங்கேயும் வைட் அப்படின்னா விட்த்து, அதாவது இந்த பிரெத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டயக்ராமை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேன் வி டேக் அ பெட், அதாவது இந்த டோருக்குள்ளே இந்த மெஷர்மெண்ட் உள்ள பெட்டு உள்ளே போகுமா போகாதா, நம்ம கொண்டு போக முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 2 பெட்டு 2 மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பிரெத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்குது, இங்கே 90 சென்டிமீட்டர் இருக்குது. சில பிள்ளைங்க இங்கே 1 தானே இருக்குது, இங்கே 90 இருக்கே, அப்போ இது பெரிய சைஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தான் மெயின். நம்ம இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக பார்க்கும் போது ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர்னால் அதுக்கு 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்போ 1 மீட்டருக்குள்ளே 100 சென்டிமீட்டர் இருக்கான்.
அதாவது இந்த அளவு இதில் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 100 சென்டிமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வெறும் 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த 100 விட 90ன்றது சின்னது. ஸோ அப்போ இந்த பிரெத்து இதுக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு இல்லையா. அடுத்து இந்த ஹைட்டு இங்கே வந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர், இங்கே 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை விட இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. இது 50 இருக்குது, இது 20 இருக்குது. ஸோ ஃபுல்லாக இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டை விட இந்த மெஷர்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பெட்டை ஈஸியாக அந்த ரூம்குள்ளே கொண்டு போகலாம். அதை எஸ்ன்னு போட்டு கூட நீங்கள் முடிக்கலாம். பட் சென்டென்ஸாக எழுதணுன்னா எஸ் we can take the bed into the room. அவங்க கேட்குறதுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டால் சிம்பிள் இங்கிலீஷில் இருக்குது, எஸ் we can take the bed into the room. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா பிகாஸ் the length and width of the bed is smaller than the width and height of the door. அதாவது பெட்டோட வித்தும் லென்த்தும் டோரோட வித்தும் ஹைட்டை விட சின்னதாக இருக்குது, அதனால உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் சம் தான் இது 7th one. ஸோ அடுத்து 8th பார்க்கலாம். ஸோ இது 8th sum. A post office functions from 10 a.m. to 5:45 p.m. with a lunch break of 1 hour. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அது ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு காலையிலேருந்து 10 a.m. காலையில் 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 5:45 வரைக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் நடுவில் ஒரு 1 hour லன்ச் கொடுக்குறாங்க. அது என்ன டைமிங்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணல, பட் ஜென்ரலாக ஒரு 1 hour லன்ச் டைம் கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்கூல் டைம் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஸ்கூல் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் ஈவினிங் ஒரு 5:45 க்ளோஸ் ஆகிற மாதிரியும் நடுவில் ஒரு 1 hour பிரேக் கொடுக்குற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் 6 days, போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஃபார் 6 days a week அப்படின்னா ஒரு வாரத்தில் அவங்க 6 days ஒர்க் பண்ணால், ஒரு வாரம்னா 7 days இருக்குது, ஒரு வீக்கில் 7 days இருக்குது, ஃப்ரம் மண்டே டு சண்டே. அதில் அவங்க 6 days ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் hours இன் அ வீக். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேன்னு எடுத்துக்கலாம். ஸோ மண்டே காலையில் 10 a.m. 5:45 வரைக்கும் அவங்க ஆஃபீஸ் ஹவர்ஸில் இருக்கிறாங்க, நடுவில் ஒரு 1 hour லன்ச் போயிடுறாங்க. ஸோ ஃப்ரம் மண்டே மாதிரியே டியூஸ்டேவும் அதே மாதிரி, டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் இதே ரொட்டீன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத போடுறது தான் சம். ஸோ இப்போ இது எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 day per day, அதாவது காலையில் அந்த 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு நாள்து கிடச்சாதான் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ண 6 daysக்கு எவ்வளோன்றதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 dayக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 day ஒர்க்கிங் டைம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, மார்னிங் 10 a.m. 5:45 p.m. வரைக்கும் ஒர்க் டைமிங்ன்றாங்க. ஸோ இது 2 டைப் ஆஃப் சம் நீங்கள் போடலாம், அதாவது 2 டைப் ஆஃப் நீங்கள் கற்றுக்கலாம். நான் 2 டைப்புமே சொல்லித்தரேன், எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே வந்து மத்தியானம் அந்த 12 o'clock நம்மளுக்கு வந்து ரயில்வே டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 12 o'clock அப்புறம் 1, 2, 3ன்னு போகிறது வந்து 13, 14, 15 அந்த மாதிரி போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அது வரைக்கும் நீங்கள் தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும். 10லேருந்து 12 வரைக்கும் 2 hours இல்லையா, 10னா 11, 12, ஸோ அது ஒரு 2 hours. அதுக்கப்புறம் 12லேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் 5 hours 45 இல்லையா. 12லேருந்து என்ன வரும் அடுத்து, 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, அப்புறம் 5:45. ஸோ அந்த 5:45க்கு இது. ஸோ காலையிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த டைமு, மதியானம் 12 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் இந்த டைமிங். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டுமே ஹவர்ஸ், 2 hours 5 hours. இங்கே வந்து மினிட்ஸ் வந்து இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 45 minutes இருக்குது. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இந்த 45 minutes அப்படியே போட்டுக்கணும், ஏன்னா இங்கே மேலே மினிட்ஸ் இல்லை, அதனால் 45 minutes அப்படியே போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் 5 + 2 ஆட் பண்ணும்போது 7 வரும்.
ஸோ ஒரு நாளைக்கு 7 hours 45 minutes அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதில் லஞ்ச் போயிடுது, 1 hour லஞ்ச் போயிடுது. ஸோ அது வந்து 1 hour அப்படின்றனால இந்த ஹவரில் தான் அந்த 1 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 45ல் இந்த பக்கம் மினிட்ஸ் எதுவுமே இல்லாதனால 0 போட்டுக்கணும். ஸோ 0 5ல் 0 போச்சுன்னா 0, 4ல் 0 போச்சுன்னா 4, 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ லன்ச் டைம் போக அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து 6 hours 45 minutes அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட லன்ச் டைம் போக அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 6 hours 45 minutes. ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். மேபி இது ஈஸியாக இருக்கும். செகண்ட் மெத்தட் பார்த்தா ஈவினிங் டைம் மைனஸ் மார்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சாக்லேட் இருக்குது, அதில் 2 சாக்லேட் போனால் எத்தனைனா 8 சாக்லேட் வரும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அதே தான் இது. ஈவினிங் டைம்லேருந்து மார்னிங் டைமை மைனஸ் பண்ணால் ஈவினிங் டைம்ன்றது என்னது 5:45. 5:45 நீங்கள் ரயில்வே டைமுக்கு மாற்றிடணும். 5:45 வந்து ரயில்வே டைமிங்கில் 17:45ன்னு சொல்லுவாங்க. 17 hours 45 minutesன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 17 hours 45 minutes போட்டுட்டு மார்னிங் எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது, 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5ல் 0 போச்சுன்னா 5, 4ல் 0 போச்சுன்னா 4 பாயிண்ட் வரும். 7ல் 0 போச்சுன்னா 7, 1ல் 1 போச்சுன்னா 0. அது தேவையில்லை. ஸோ 7.45 அப்படின்னு வரும். ஸோ இந்த சம் மாதிரியே இங்கேயும் 7 hours 45 minutes வருது. ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ இதுலேயும் லஞ்ச் அவர் வந்து 1 hour மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதே 5ல் 0 போச்சுன்னா 5 அண்ட் 4ல் 0 போச்சுன்னா 4, 7ல் 1 போச்சுன்னா 6 அப்படின்னு இதுவும் 6 hours 45 minutesன்றது கணக்காகுது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த ரயில்வே மெத்தட் கனெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தட் தான் ஸ்கூலில் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, விச் இஸ் 6 hours 45 minutesன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ரயில்வே டைமிங்காக இது நான் போட்டு வச்சுருக்கேன். எப்படி பண்ணோன்னா 12 PM மதியானம் வருது. நீங்கள் லஞ்சு சாப்பிடும் போது 12 PM இருக்குது. அதுக்கப்புறம் 1 PM வரும். ஆனால் அது ரயில்வேல வந்து 13 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 PM 14 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 PM 15 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 PM 16 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 PM வந்து 17 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா 45 minutes இருக்கனால இங்கே நம்ம 17.45 hours அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரயில்வே டைமிங். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 12க்கு அப்புறம் என்ன வரும், 13, 14, 15, 16, 17.45 ஹவர்ஸ்ன்றதை இங்கே போடணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது தேவையில்லை. நீங்கள் இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும் எக்ஸாமில். ஸோ இப்போ 1 டேக்கான 6.45 ஹவர்ஸ்ன்றது, அதாவது 6 hours 45 minutesன்றது 1 day per day. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் 1 day is equals to 6 hours 45 minutes. இது 1 day. ஆனால் அவங்க 6 daysக்கு கேட்குறாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பென்சிலோட ரேட் வந்து 2 rupees. அப்போ 6 பென்சிலோட ரேட் என்ன, 12 rupees வரும். எப்படி கண்டுபிடிச்சோம், இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எப்பயுமே 1 அப்படின்னு சம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு கேக்கோட ரேட்டு 2 rupees. அப்போ 6 கேக்கோட ரேட் என்ன அப்படின்னா 6 2s are 12 rupeesன்னுவாங்க. இந்த சம்மும் அதே மாதிரி தான். 1 டேக்கு வந்து 6 hours 45 minutes ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ 6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோனா இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6.45 into 6. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை எப்படி பண்ணணுன்றதை இங்கே போட்டிருக்கேன். 6.45 மேலே போட்டுக்கோங்க, இன்ட்டு 6 கீழே போட்டுக்கோங்க. ஸோ 6 5s are 30. அதனால் 0 போட்டுக்கிட்டேன். இந்த 3 மேலே வரும், பேலன்ஸ் 3 30ல். மறுபடியும் 6 4s are 24. ஸோ அந்த 24ஓட இந்த 3 நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 27 வருது. ஸோ அந்த 27 இங்கே போட்டேன். இதை வந்து நம்ம எப்பயுமே இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 270 minutesன்றது இதுக்கு இந்த மினிட்ஸை மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர். ஸோ இது அப்படியே தனியாக வச்சுக்கணும், ஏன்னா இது எல்லாமே மினிட்ஸ்ன்றனால. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த 2 அடுத்து இந்த இதுக்கு மேலே போடுவோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஏன்னா மினிட்ஸ்ன்றது வேறு, ஹவர்ஸ்ன்றது வேறு.
ஸோ அதனால 270 போட்டுக்கணும். இப்போ அடுத்து இங்கேருந்து ஹவர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 6 36. ஸோ 6 டேஸ்க்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா 36 hours 270 minutes. ஸோ இதோட ஆன்சர் முடியுது. ஆனால் 270 minutesன்னு இருக்காது இல்லையா, நம்மளுக்கு வந்து 1 hourக்கு 60 minutes இருக்கும். ஸோ இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு கொடுப்போம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சம் வந்து சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த மார்னிங் டைம்லேருந்து ஈவினிங் டைம் வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ, 6 hours 45 minutes வருது. 45 minutes வருது. இது வந்து ஒரு நாள் மண்டே மட்டும் அவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே வரைக்கும்னு பார்த்தா அது 6 days வருது. ஸோ இந்த 6.45 6 days மல்டிப்ளை பண்ணால் 36 hours 270 minutes வந்து அவங்க அந்த வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ஆன்சர், இதுதான் அவங்க ஒர்க் பண்ண டைம். ஆனால் நம்ம அந்த மினிட்ஸுன்றது எப்பயுமே 2 digitல தான் இருக்கணும். 60 minutes அந்த மாதிரி 2 digitல தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மினிட்ஸை மட்டும் நம்ம ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா, இந்த 36 hours நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பட் 270 minutesன்றது 60 minutes வந்து 1 hour இல்லையா, 1 hourக்கு வந்து 60 minutesன்னு சொல்லுவோம். பட் 270 minutes அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சம்மில் பார்க்கும்போது ஒன் சாக்லேட் இல்லை ஒன் கேக் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 rupees. அப்போ 6 cake இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு 1ல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்த 2 நம்பரையுமே நான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் 1ல் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதாவது 60 minutes அவங்க வந்து எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணுறதை நீங்கள் ரெண்டாவது ஈக்குவல் டுக்கு அடுத்து தான் நம்ம போடுவோம். அப்போ மினிட்ஸை தான் முன்னாடி போடணும். அப்போ 60 minutes இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 hour. அப்போ 270 minutes இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை ஹவர்? ஓகே, இந்த மினிட்ஸ் ஒரு லைனில் இருக்கணும், ஹவர் ஒரே லைனில் இருக்கணும். அந்த மாதிரி தான் சம் போடணும். ஸோ மினிட்ஸில் இருக்கிறது ஹவராக இருக்குது. அதே மாதிரி இந்த மினிட்ஸ், இந்த 270 minutesக்குள்ளே எத்தனை ஹவர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்கே நம்மளுக்கு இந்த சம் வந்து 1 அப்படின்னு ஆரம்பிக்கல இல்லையா, சம் 60 அந்த மாதிரி சம் நம்பர்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தா கிராஸ் மல்டிப்ளை கிடையாது, டிவிஷன் பண்ணணும். எது ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்ணணும்? 270 டிவைடட் பை 60, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை டிவைட் பண்ணும். ஸோ 270 டிவைடட் பை 60 இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 270 டிவைடட் பை 60 பண்ண போகிறோம். ஸோ இந்த மினிட்ஸு ஹவர்ஸ் இதிலெல்லாம் வந்து இந்த ஜீரோ கேன்சலிங்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஏன்னா மினிட்ஸ் வேறு ஹவர்ஸ் வேறுன்றனால இதை நீங்கள் அப்படியே போடணும். 270 உள்ளே போட்டுக்கோங்க, 60 வெளியே போட்டுக்கோங்க. ஸோ 60 எத்தனை சார் 270 அப்படின்னு பார்த்தா 270 வந்து 60 டேபிள்ஸில் வராது. 64 சார் 240 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 64 சார் 240, 4 zeros are 0, 4 6 are 24. ஸோ 240 அப்படின்னு வருது. அப்போ எத்தனை டேபிள்ஸ் வரும்? 64 சார் 240 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணுறோம். 0ல் 0 போச்சுன்னா 0, 7ல் 4 போச்சுன்னா 3, 2ல் 2 போச்சுன்னா 0, 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ இந்த 30 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா, மேலே வந்து 4 hours இருக்குது, கீழே வந்து 30 minutes இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து கேல்குலேஷன். இதோட ஆன்சர் அதாவது 270 minutes இருக்கு இல்லையா, 270 minutesக்குள்ளே என்ன இருக்கான்? 4 hours 30 minutes இருக்கா இந்த 270 minutesக்குள்ளே. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 36 hours இருக்குது இல்லையா. அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க? 36 hours 270 minutesன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 270 minutesை நம்ம இந்த மாதிரி பிரிச்சாச்சு, 4 hours 30 minutesஆக பிரிச்சாச்சு. அப்போ இந்த ஹவர்ஸோட இது சேரணும் இல்லையா, அதை தான் இங்கே நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த 36 hours வந்து 36 hours நான் மேலே போட்டேன். இந்த 4 hours கீழே 4 hours 30 minutes அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 0 + 3 3, இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் அப்படியே வரும். ஸோ 6 + 4 வந்து 10, கேரி 1, 3 + 4 1, 3 + 1 வந்து 4. ஸோ 40 hours 30 minutes அவங்க டோட்டலாக அந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 40 hours
30 மினிட்ஸ் அப்படின்ற அளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது புரியலனா இதோடையும் ஆன்சர் கரெக்டு தான். 36 ஹவர்ஸ் 270 மினிட்ஸ் 36 ஹவர்ஸ் 270 மினிட்ஸோட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம 6ஓட மல்டிப்ளை பண்ணும் போதே அந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த 270 மினிட்ஸ் பட் இந்த 36 ஹவர்ஸ் 27 மினிட்ஸை நம்ம அப்படியே போட முடியாது. ஏன்னா 27 மினிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு தனியாக 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸுன்றது பிரியுது இந்த 270 மினிட்ஸு. இதை அப்போ மறுபடியும் இந்த 36 ஹவர்ஸ் கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு வருது. இந்த 270 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதோட இந்த 36 ஹவர்ஸையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு 40 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்ன்னு வருது. அவ்வளோ நேரம் வந்து அவங்க அந்த வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு அர்த்தம். ஸோ இதோட 8 சம் முடியுது. 9